அவனை பற்றி அரசாங்க நிறுவனம் புலவிட்டதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அரசாங்க நிறுவனம் தவறாக சில விடயங்களை சில முடிவுகள் எடுத்திருக்கு. அதுல பாதிக்கப்பட்டாங்கன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு கெட்டகோல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட சில கடைகள் வந்து மக்கள் அதாவது அரசாங்க உத்தியோகத்தை வேலை செய்யணும். சனத்தின் வரி பணத்தெல்லாம் வேலை செய்யணும். எங்களுக்கு சேவை செய்யாம அவையில் பாதிக்கப்பட போறது இல்லை. நாங்கெல்லாம் பாதிக்கப்படுறோம், மக்கள் பாதிக்கப்படும். இந்த கடைக்காரர் எல்லாம் இந்த நகர சபைக்கு வரி கட்டுறாங்க. இங்கே இருந்து காலங்காலமா கடை செய்து கொண்டு இங்க வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பாதிக்கப்பட සම්බන්ධ ඔක්කොම සාකච්ඡා කරලා එකතකට ඉන්න උද්ඝෝෂණ කරන්න ඒක ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ ගේට්ටුව අහගෙන උද්ඝෝෂණ කරලා වැඩක් නැහැ. දැන් අර වැඩ කරන කට්ටිය යනවා නේද? ඔයගොල්ලෝ උද්ඝෝෂණ කරගෙන ඉන්නේ ප්‍රශ්න නැහැ. நாங்கள் உள்ளுக போயிட்டு தானே அவையிட்ட வளாகத்துக்கு நாங்கள் போயில බලපෑම් කරලා මේ හිර කරන්න බෑ. ඒක බලපෑමක් කරන්න බෑ හැමෝම. ஏனா அப்ப நீங்க கேட்க பண்ணலாம். நீங்க வந்து வீட போட்டு வந்து வழக்கு வந்து கேட்டு கூட்டாங்க தான் சொல்ல வேண்டியது எல்லாரும் இல்ல கேட்டு அமைதியா போராடுறதுக்கு வேலைக்கு போறோம்னு இப்ப நாங்க வேலைக்கு அவைய போக விட்டா எங்கட பிரச்சனை தீராது. அதுவும் கூட කතා කරන්න ඕනේ කවුද?
உங்களுக்கு இந்த டெண்டர் நிப்பாட்டி இல்ல நான் நேற்று போய் ஆளோட අපි හැමදාම ඔයගොල්ලොත් එක්ක ඉන්නේ. මේ වගේ ප්‍රශ්න ඇති කරන්න එපා. මේ කතා කරලා ඉස්ත කරන්න බලන්න. දෙන්න යතු දෙන්නකො අඩාන ඉස්සරි. මල්ලි දෙන්නකො. යතුරු இல்ல எங்கள்ட்ட கிடந்தானே යතුරු මෙයාලා නැද්ද? දෙන්න මේ මල්ලි යතු දෙන්නකො. ஆனா ஒன்று சொல்றேன் පොඩි වගේ මොන්ඩලේ කට්ටිය கட்டாயம் photo எடுக்க போறோமா මොකද්ද මේ බලයි கூட்டத்தை தரைக்குமா ආද කවුද ඉන්නේ මෙහා ඉස්සල කවුද தனிப்பட்டவருக்கு போய் காய் කතා කරන්නේ මේක ඉන්නේ කවුද පුඩිට போயலாம் මෙයාලට කියන්න උද්ඝෝෂණය කරන්න පුළුවන් කියන්නේ මෙහෙම බලපෑම් කරන්න බෑ කියන්නේ. හරිද? මෙතන બ્લોක් කරන්න බෑ කියන්නේ. அப்படி சொல்லலாம் எங்களுக்கு என்ன ரீதியா எங்களுக்கு உரிமை இருக்குது நாங்கள் உங்களோட கடமை கிடையாது இல்லாம நாங்க போராடுவோம் ආඩියෝ වල ඉන්නකො બ્લોක් කරන්න වීඩියෝ කරන්න. අර මේ උන්තල් என்ன செய்ய போறீங்க கலைப்போம் அவரோட கலைப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம் இல்ல 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 வேலை வந்து காய்ச்சாதீங்க நான் போறேன் ஆகலவுக்கு காய்ச்சி போனா நான் சரியா முறைதான் செய்றேன் அவராது சொல்றா சரியான முறை தாண்டி நம்ம நாங்க நாங்கள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு வச்சது அவங்கள்ட்ட போயிட்டு போனாங்க ஒரு சத்தம் ඒගොල්ලෝ කැමතිනේ අපි එයා කැමති නැහැ කියන්නේ දැන් මෙයාට දැන් ටෙන්ඩර් දාපු එක කැන්සල් කරන්න මෙයාට බලතල් නැහැ නේ ඉතින් මෙයා නෙවෙයි එහෙන් ඉන්න බෑ නේද මේක දැන් මේ பண்ணலாம் சார் இவர் முரண்டு பிடிச்சு நிக்கிறார் அங்க ඒක තමයි ඉතින් ආයතන මට්ටමේ විධානය ඉන්න ආයතනයකට කතා කරන්න එපා
ඕගොල්ලෝ ගේට්ටුව අරගෙන හරියන්නේ නැහැ. ஐயா உங்களுக்கு ரொம்ப விளங்காது சரியா சொல்றேன் இதெல்லாம் நாலஞ்சு பட தேங்காய் நீங்க சரியா இன்றைக்கு வந்து நாங்க ஒரு மாசமாவே வந்து பேசிட்டு பழைய கடைக்கு அண்ணா இது காமனான பிரச்சனை ரெண்டு பேர் கதைக்கிறாங்க நாங்களும் அதுக்கு அடுக்க புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறோம் புது கட்டடம் எல்லாம் திருத்தஞ்சியப்பட்ட கட்டடம் மட்டும் மறக்கக்கூடாது சரிதானே அந்த கடைகள் சின்ன சின்ன கடையாக இருந்தால் திருத்தஞ்சியப்பட்ட கடைகளை டெட்டகோல் பண்ணி வைக்கிறோம் அந்த விஷயத்தில் ஒன்றை தான் நாங்கள் விஷயத்தை சொல்ல வரோம் என்னென்னா இந்த அதாவது தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக நாங்கள் நகர சபையை நாங்கள் தாண்டி தென்மராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய நிரஞ்சனம் வசிக்கக்கூடிய இந்த கடையை கொடுக்க சொல்லி இந்த விண்ணப்பத்திலே அவருக்கு போட்டிருக்கணும் அதுதான் முதலாவது பிள்ளை ஒரு ஆள் ஏன் நாங்கள் போயிட்டு சபை எடுத்த முடிவு தானே நானுமே பொதுமக்களாக இந்த இது வந்து ஐயா அண்ட காடை இப்ப புனரமைக்கப்பட்டது ஐயா அண்ட காடை இப்ப நான் பொதுமான இது வந்து ஐயா அண்ட காடை புனரமைக்கப்பட்டது அண்ணன் என்னென்றால் வேற சொப்பல் வேற லோக்கல் அத்தாரிட்டியிலும் இலங்கை பிரச்சனையா இருக்கணும்னு ஹோல் பண்ணி இருக்கணும் அது பூனேரி மட்டும் கோல் பண்ணி ஒரு தன்மையில சொல்றோம் நாங்களா மற்றது சந்தேகக்குள்ள கடைகளுக்கு ஒராம் கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் 8 பேரும் சாவச்சேரி சரியா ரெண்டாவது கடைக்கு 8 அப்ளிகேஷன் போயிருக்கு 7 பேர் சாவச்சேரி ஒரு ஆள் கரைவட்டி மூன்றாவது கடைக்கு 8 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் 7 பேர் சாவச்சேரி ஒரு ஆள் நல்லூர் நாலாவது கடைக்கு 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் 3 பேர் சாவச்சேரி 1 மட்டும் ஆரியம்பது அஞ்சாவது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் 8 சாவச்சேரி 2 பேர் 1 ஜெப்னா ஒரு ஆள் சங்கானு ஆறாவது கடைக்கு 12 அப்ளிகேஷன் அதில் 11 பேர் சாவச்சேரி 1 மட்டும் ஆனக்கோட்டை ஏழாவது கடைக்கு 10 அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறோம் 8 பேர் சாவச்சேரி 2 பேரில் 1 யாழ்ப்பாணம் 1 கரவட்டி கரணவை எட்டாவது கடைக்கு 12 அப்ளிகேஷன் அதில் 10 பேர் சாவச்சேரி 2 பேர் 1 சங்கானு 1 கிளிநொச்சி மேல் மாடியில் இருக்கிற கடைக்கு ஒரு தரம் போக மடுக்கையில் பெரிய கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கணும் நம்பர் 1க்கு ஒரு ஆள் யாழ்ப்பாணம் ஒரு ஆள் கிளிநொச்சி ரெண்டாவது நம்பர் கடைக்கு 2 பேர் எடுத்திருக்கிறோம் ஒரு ஆள் சாவச்சேரி ஒரு ஆள் யாழ்ப்பாணம் சரிதானே இதில் மற்ற ஆக்களும் போடலாம் போடுறதுக்கு டைமும் இருக்குது 1 கோடி 20 லட்சத்துக்கு மேலே போடுறேன் அதுக்கு சாவச்சேரி ஆக்கள் போடாட்டி போட்டும் எடுக்கலாம் இல்ல அப்படி நீங்க சாவச்சேரி போடாட்டிக்கு பழைய மீன் சந்தையில கட்டப்பட்ட கடையில 8 கடத்தோதி தனித்தனியா கொடுக்கலாம் ஆனா நீங்க அதை தண்டாக்கி என்னோட அங்கடியாக்கள் எடுக்க கூடாதுக்காக தண்டாக்கி நீங்க கொடுக்குறீங்க சரி இதோ ஒரு திட்டம் மட்டும் உங்க ஏதோ ஒரு தனிப்பட்ட தேவைக்காண்டி நீங்க அதை செய்யறீங்க சரி அதை வெட்டாக்கி போடு அங்க சந்தைக்குள்ள நீங்க சின்ன கடையை நீங்க வெட்டாக்கி கொடுக்குறீங்க இங்க நீங்க அப்படி என்ன பர்பஸ்க்காண்டி அப்படி கொடுக்குறீங்க சொல்ல பாருங்க இந்த கடையின் டிசைன் வந்து சபை இருக்கைக்கே டிசைன் பண்ணி 2 கடையின் தீர்மானம் எல்லாம் சபை இருக்கைக்குள்ளே எடுத்தாச்சு அந்த டிசைன் வேர்ல்ட் பேங்குக்கு எல்லாம் கொடுத்தாச்சு
நான் வந்து டிசைன் பண்ணேன் 2 கடையின் டிசைன் சபை இருக்கும் போதே தீர்மானத்தில் இருந்தது. அந்த டிசைனை தான் நாங்கள் பிறகு செய்தது. சரிதானே? நான் ஒன்றும் புதுசாக டிசைன் பண்ணேன். ஒரு நிமிஷம் சார், நாங்கள் வந்து இது சம்பந்தமா கிடைக்க வர இல்லை. நாங்கள் வந்து இப்போ பழைய காலத்தில் 74ஆம் ஆண்டுலேருந்து எங்களுக்கு 4 கடை இருந்தது. அது 2 கடை எங்கட அப்பாண்ட பேர்ல சொந்த பேர்ல இருந்து, 2 கடை வெளியாக்கள பேர்ல இருந்து. எங்கட பழைய நாங்கள் 2004ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்புறம் கடை கட்ட வரைக்கும் இந்த நகர சபையால சொன்ன வசனம், உங்களுக்கு கடை கட்டினோன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேட்டுட்டு பேசுவோம். நாங்கள் அதைத்தான் கேட்க வந்தோம். நீங்கள் எத்தனை கடை கட்டினீங்க, யாராரு கொடுத்துருங்க, அதெல்லாம் கேட்க. அதாவது பழைய வியாபாரிகளுக்கு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தரணும். அதை பற்றி தான் நாங்கள் கேட்க வந்தோம். உங்களோட இந்த பிரச்சனை நீங்கள் யாருக்கு லிஸ்ட் கொடுத்த மாட்டேங்க தேவை. ஆதாரம் இருக்கு, என்னட்ட காசு கட்டி விஷயம் இருக்குது. ஆதாரம் இல்லை சொல்லுவீங்க. ஆதாரம் இல்லை சொல்லுங்க. உங்களோட சபையில பேர் இருக்கு. நகர சபை உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை தாரன்னு சொன்னதுக்கு உங்களுடைய ஆதாரம் இருக்கா? நீங்கள் எங்கிட்ட கடை 74ஆம் ஆண்டு நாங்கள் கடை நடத்துறது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. நான் வந்தது போன வருஷம். அது அப்படி அது ஒரு நல்ல தெரிஞ்சிருக்கும். நீ போன வருஷம் வந்தீங்க. இந்த வந்த வேண்டிய நடைமுறை நீங்க தெரிஞ்சிருக்கும். நீங்க என்ன சொல்லி இல்லாம இருக்கிற பழைய ஆட்களுக்கு உங்களுக்கு தருவாங்க. முதல் பழைய ஆட்களுக்கு தந்து டெண்டர்ல விட்டாது. இப்ப நீங்க அப்படி என்ன டெண்டர்ல விடுறீங்க? எங்களுக்கு இல்லாம அவளை கத்தாக்கிறேன் மட்டும் பேக் இல்லை. ஏகே மாமா நான் ஒரு நாளும் வெறும் தாரன்னு சொல்லல. மற்றது ஒரு දැන් මෙන්න සාකච්ඡාව දැන් දීලා තියෙන ඔයගොල්ලන්ට වැඩිපුර තියෙන කඩ මෙහෙන් සාකච්ඡාට ගිහින් දෙන්න. දැන් බොරුවක් කරන්න එපා. சார் சொல்றேன் சொன்னா கூடுதலான கடை வந்து சாட்சியாக எடுத்துக்கிறாங்க. வெளி மாவட்டத்தில் யாரும் எடுக்கல. தற்காலிக கடை அடிச்சிருக்குது, பழைய ஆக்களை கொடுத்துருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. அந்த 22 கடையும் 22 வருஷமா கிடக்குது. இப்ப அதுக்கு அந்த கடைக்கு அவைக்கு இப்ப கடை கொடுக்க போறீங்க. நீங்கள் சும்மா வியாபாரம் செய்யாதீங்க. அதுகளுக்கு சொல்லித்தன கொடுங்க. அதுக்கு வியாபாரம் செய்யாங்க. அந்த கடைகளுக்கு சொல்லித்தன வச்சுட்டு கால் பண்ணுங்க. நாங்கள் பார்ப்போம். நாங்கள் தமிழ்ல මේ කැන්සල් කරගන්න අධිකරණ නියෝගයක් ගන්න. පරණ කඩේක ඔක්කොම අර කැන්සල් කරනවා සර්. ඒලම්බර වෙනවා සර්. ඒලත කැන්සල් වෙනවා. நாங்கள் இப்ப மெல்லமா சொல்றேன். இது வந்து இன்றைக்கு நேற்று பிரச்சனை பழைய பிரச்சனை. 2000 ஆண்டு 2000 பழைய பிரச்சனை 2000 ஆண்டு 2000 ஆண்டு திடீர்னு வந்து கேன்சல். நீங்க இன்றைக்கு இந்த கிணத்து சொல்ல நாங்க ஒரு மாசமா வந்துட்டு தான் இருக்கோம் சார். போடுவாங்க. நாங்க ஒரு மாசமா வந்து கேட்டு கொண்டாந்து இருக்கோம். நாங்க கடை உடைச்சாங்க. நாங்க எல்லாம் போட்டுறீங்க. நீங்க ஒரு பதில் சொல்லாம இன்னைக்கு வந்திருக்கோம்னு கேக்குறீங்க. சார் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் என்னடா ஒரு மாசமா வந்து கேட்டுக்கொண்டிருக்கோம் சார். சென்டர் கால் பண்ணுனாரு. நாங்கள் கேக்குறோம் என்னடா எல்லா சாமானும் இருக்கேன்டா. அதை விட நீங்க கொடுத்த ஒரு தங்கச்சி ரூபாயில இருந்து இங்க சார் இப்ப இத சொல்லுவாங்க. சார் உங்களுக்கு இத விளங்கப்படுத்தணும். 2000 திடீர்னு சுத்தம் நடந்தாங்க. திடீர்னு இப்ப என்ன செய்ய மாட்டேன் சொன்னா ஒரு தற்காலிகமா இப்ப அமைச்சர் பார்லிமெண்ட்ல இருக்கு ஒரு தற்காலிகமா இதை நிப்பாட்டும். අධිකරණ පිට පතන්නේ.
ஏன் கேட்ட போட்டுறீங்க? உங்களுக்கு என்ன உரிமை கேட்ட போட்டுறேன்? நாங்கள் இந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த இடத்துல நகரசபை எல்லைக்கு வசிக்கிறாங்க. எங்களுக்கு தீர்வு கிடைக்கல. பிள்ளையான வகையில நீங்கள் இதுல கண்ட்ரோல் பண்ணிருக்கிறீங்க. சரியா, இந்த இலங்கையில் உள்ள உள்ளாட்சி மன்றங்கள் ஒன்றிலே அவங்க கட்டாயம் கேட்கிறாங்க இலங்கை பிரிட்ஜா இருக்கணும். அதை விட வந்து அந்த நகரசபை எல்லைக்கு அந்த உள்ளாட்சி மன்றத்துக்குள்ள வதிவிடத்தை உறுதிப்படுத்தணும். ஆனா நீங்கள் மட்டும்தான் இலங்கை பிரிட்ஜா மட்டும் இருக்கலாம்னு சொல்லி எல்லாரும் வந்து இங்க வந்து கடை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வரீங்க. கதைச்சு பேசலாம். இதுக்கு ஒரு முடிவு வரணும்டா. உங்களுக்கு என்ன கதைக்க போறீங்களோ அதை கதைக்கலாம். முடியும் வரையில நாங்கள் சைன் பண்றாங்க. 4 ஆளுக்கு தான் நாங்கள் போவோம். அது வரைக்கும் நாங்க இங்க இருப்போம். சரிதானே? இப்ப இல்ல எங்கள் இப்ப உங்களோட பிரச்சனை கவர்னர் மட்டும் போடுது. போய் அவ கதைச்சு நானாவது விளக்கவும் சொன்னேன். புள்ளி எண்டாவே சொல்லுவினோம். நீங்கள் கதாத்துறவங்க நீங்கள் பிள்ளைன்ற அவையில் சொல்லிங்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் பேசாம நடத்திட்டு போயிடலாம். சரியா, இந்த இடத்துல 2000 ஆண்டுக்கு முதல் இந்த இதுல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கடை இருந்து தெரியுமா? உள்பக்கம் வெளிப்பக்கம் அதுல இருந்த ஆளுக்குள்ள இன்றைக்கும் கடை கொடுக்காம எத்தனை பேர் இருக்கு நம்ம தெரியும். தெரியுமா? சொல்ற பெருமதியில நாங்க கடை எடுக்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு முன்னுரிமை வந்துட்டு மற்ற ஆளு கொடுக்கணும் சொல்லி நீங்கள் இப்ப நகரசபை எல்லைக்கு உட்பட்ட வசிக்கிறார்கள் கொடுங்க. நீங்களே எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு டாக்ஸ் கட்டுறதார், உங்களுக்கு நகரசபைக்கு டாக்ஸ் கட்டுறதார், நகரசபைக்கு வரி கட்டுறதார், பிரதேசக்காரன் கொண்டு வந்துட்டாலும் வேறு நாட்டில் உள்ள அப்படித்தான் இது. நாங்கள் என்ன இருக்கிறோம். நீங்க போய் கதைக்கிற இடத்துல கதைச்சு உனக்கு இப்ப பாருங்க கதைக்கிற இடத்துல நாங்கள் தானே நாங்கள் சொல்றீங்களானே. நீங்கள் போய் கதைக்கிற இடத்துல கதைச்சு நாங்களும் தவறாக நடந்து கொள்ள நாங்களும் உங்கள்ட்ட விட்டு நாங்கள் கதைக்கிறாங்க. உங்கள்ட்ட தீர்வு நட்டாப்படாத நாங்கள் வெளியில போனாங்க. தீர்வு வழங்கப்பட்டது நாங்கள் போயிருக்க மாட்டோம். அந்த விஷயம் அந்த ஒரு எங்களுக்கு சரியான தீர்வு வழங்கப்படுவோம். அது பிறகு முடிவு எடுக்கும். நாங்கள் உங்களையே மறைக்கத்தான் யோசிச்சது. சரி, தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நான் ஏற்றுக்க மாட்டேன். உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் கேட்க மாட்டோம். இந்த பிள்ளையான நடைமுறையை மாற்றணும்.
இஞ்சால வாங்க இஞ்சால வாங்க சொல்ல இஞ்சால சாப்பாடு வேற வழியால கொண்டு ரெண்டு எல்லாம் போட்டு இதான் தெரியுது நல்ல நேரம் தேவை தான் பாருங்க வேலையில் 9 மணி உள்ளூராட்சி ஆணையாளர் உங்களுக்காண்டி வந்து நிக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி போக முடியல அண்ணா குரூப்ல போடுங்க கடையை போட்டு சொல்லிடுறாரு அதான் படி அப்படி கொடுக்கலாம் அந்த சொல்லிட்டு ஒன்று கொடுக்கும் அவள் வத்தங்களை யாரையுமே சம்பந்தம் கதைக்கிறதும் இல்லை அவர் கேட்டால் நான் சூப்பராக கிரேட் கேட் அவுட் தான் சொல்லுவார் அதான் அது 2 வசனம் செயலாளர் சொல்ல அடுத்தது முன்னுக்கு இந்த 8 கடையிலையும் 2 பிரிக்க வேண்டிய தேவையும் ஒன்றும் இல்லை ஏற்கனவே நான் கடை இல்லாமல் இருக்கும் 2000 கடையை பிரிக்கணும் வந்தாக்களும் கடையை கொடுப்போம் நாங்கள் சொல்கிறோம் டெண்டரை நீங்கள் ஓப்பனில் ஹோல்ட் பண்ணி போட்டு எங்களை பற்றி ஒரு 650 மட்டக்களப்பு 50 திருவண்ணாமலையிலேருந்து எல்லாரும் கடை எடுத்தால் இதை சொல்லி நான் கோல் பண்ணிக்கிறோம் இன்னும் நேரத்தில் வந்து கடை அவரே சொல்கிறேன் சொல்லி போட்டு இப்போ நான் சும்மா சொல்கிறேன் 650 இருக்கிறவனுக்கு கடையில் பெருமை தேவையில்லை அவனுக்கு 3 கோடி ரூபாய்க்கு எடுப்பான் ஒரு கடை ஆனால் அது 10 லட்சம் ரூபா பெருமதியாக இருக்கும் இங்கே இருக்காங்க தொழில் செய்கிறதுக்கு இடங்கள் இல்லை இருக்கிறாக்கள் தானே 300 கொடுக்கணும் மற்றது உங்களோட நிதியில் கட்டினா கடையும் இல்லை நாரத நிதியில் கட்டில அதில் போட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்மாணிக்கப்பட்ட கடையில் தான் போட்டே அடிக்கிறது அப்போ இருந்தவைக்கு 300 தான் கொடுப்போம் அதே செய்யாமல் ஓப்பன் டெண்டரில் ஹோல்ட் பண்ணி கடையை விற்கிறது வந்து பிள்ளையான விஷயம் தான் வெளிநாட்டில் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன் என் அம்மாவுக்கு 70-75 வயது நான் கடை போடுறேன் அம்மாண்ட பேரில் கடை எடுக்கும் அம்மாவோட துவா அப்பாவோட துவா அதே காசை தான் பார்க்கணும் அதுவே காசை பார்த்துட்டு மற்றது இந்த ஜூசியில் ஏற்கனவே இந்த கடையில் 35 கடைகளுக்கு பிரச்சனை ஒரு இடத்துல இருந்தால் அந்த ஏரியாவில் ஸ்டடி பண்ணும் அதே சாவஜி சந்தையை தெரியாது செயலாளர் வந்து என்னென்ன நடத்தையில் சொல்லுவாங்க எந்த வெத்தரையும் தெரியாது வெத்த சங்கம் தெரியுமா அவருக்கு வெத்தரை தெரியுமா இவர் வந்து இவர் தாண்டோண்டு தினமா செயல்படுறதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லை ஜாவஜெட்டில் இதுவே எங்களுக்கு உரிய டெண்டர் ஹோல்ட் பண்ணுறது உடனடியாக அனுப்பாட்ட வேணும் பழைய ஆக்களோட எங்களெல்லாம் கூப்பிட்டு கதைக்கணும் சாவஜெட்டில் ஒரு விஷயம் செய்கிறோம் இது எப்படி செஞ்சா இப்படி இருக்கும் இது நன்மதின்மைனா ஆராயணும் சும்மா இவர் தண்டை வாயில படத்துக்கு கிடந்த படம் கறி போட்டு காலத்தை எடுத்து போட்டு நாங்கள் கொண்டு போறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் கூப்பிட்டு கதைச்சு சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அந்தந்த வேலை செய்யணும் இவர் விட்டு காசுல இங்க ஒன்றும் நடக்கவும் இல்லை இவர் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யற உத்தியோகத்தின்றவர் மறக்கிறார் அடிக்கும் இவரை விட்டு இவர் எங்களை வந்து வெளியால போன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இவர் அப்படி எங்களை பாக்குறாங்க இவர் சுற்றுலா கிரேட் முடிச்சா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்கட
இந்த பேர் வந்து ராமசோதலிங்கம். நாங்கள் இப்போ சாவச்சேரி நகரசபைக்கு முன்னால் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களோட பழைய வர்த்தகர்கள் என்று சொல்லி எங்களோட அப்பா வந்து 1974ஆம் ஆண்டுலேருந்து சாவச்சேரியிலேருந்து 2 கடைகள் நடத்தி கொண்டு வந்து தன்னுடைய சொந்த பெயரில் 2004ஆம் ஆண்டு நடந்த அந்த வன்செயல் காரணமாக கடைகள் உடைக்கப்பட்டு இடங்கள் எல்லாம் சேதமாக்கப்பட்ட போது நாங்கள் மீள்குடியேற்றம் வரும்போது ஒரு சிலருக்கு மட்டும் கடைகள் ஒதுக்கப்பட்டது. மீதி ஆட்களுக்கு 1 வருட காலத்தில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கி தரப்படுவதாக நகரசபையால் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆகவே நாங்கள் இந்த 1 வருடம் இது 2004ஆம் ஆண்டு சொன்னேன். இன்றைக்கு 2024 இன்றைக்கு 20 வருஷமாக போச்சு. எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. தற்போதைய இதில் வந்து எங்களுக்கு இங்கே புதுசாக எங்களோட இடத்துல நாங்கள் பழைய இடத்துல இருந்த எங்களோட கடை இருந்த இடத்துல இப்போ பில்டிங்களை கட்டி போட்டு அந்த பில்டிங்கை வந்து இவைகள் வந்து ஓப்பன் டெண்டரில் விடுறதுக்கு நிற்கிறேன். அப்போ நாங்கள் இவ்வளோ காலம் எங்களோட அப்பா காலத்தில் இருந்து நாங்கள் தொழில் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கு எங்களுக்கு கடை இல்லை. இன்றைக்கு 1974லேருந்து 2002ஆம் ஆண்டு இடப்பெயர்வு வரைக்கும் கடை நடத்தின எங்களுக்கு கடை இல்லை. ஆனால் இப்போ இங்கேருந்து வந்த புது ஆட்களுக்கு கடை ஒதுக்குறீங்க. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. எங்களுக்கு வந்து ஒரு தீர்வு தாங்கும். நாங்கள் இவ்வளோ காலம் இருந்து நாங்கள் எங்களோட பழைய கடைக்காரரை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் எங்களுக்கு கடைகள் ஒதுக்கப்பட வேணும். மீதி இருக்கிற கடைகளை நீங்கள் டெண்டர் விடலாம். அது டெண்டர் என்று ஓப்பன் டெண்டர் தென்மராய் அதை நீங்கள் ஆனால் இருக்கிற ஆட்கள் என்ற அனுமதியோட பழைய கடைக்கார உரிமையாளர் அவருடைய வாரிசுகள் எல்லாரும் இஞ்சான் இருக்கிறோம். அதனால் இந்த நகர சபைக்கும் மேத ஆளுநர் அவர்களுக்கும் மற்றும் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், பழைய உரிமை உள்ள கடைக்காரர் அவ்வளோ பேருக்கும் சலுகை அடிப்படையில் கடையை வழங்கிட்டு மீதி கடையில் வந்து டெண்டருக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எங்களோட கடை நடத்தின ஐயா தான் வரும். எனக்கு பக்கத்து கடை. நாங்கள் என்ன பாருங்க, ஒரு தொழிலும் இல்லை. இப்போ கச்சான் விற்கிறேன். நாங்கள் ஒரு முதலாளி ஒரு காலத்தில் 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நகர சபையில் வாழ்ந்து போட்டு இன்றைக்கு இவர் கச்சான் விற்கிறார். நாங்கள் தெரு தெரு வயரிங் வேலை செய்கிறோம். எங்களுக்கு ஒரு கடை இருந்தால் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வோம். அதனால் நீங்கள் மீடியாக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாங்கள் ஒரு 1.5 மாதமாக இது நாங்கள் இன்றைக்கு வந்து திடீரென்று வந்து இதில் வந்து ஒன்று கூட இல்லை. இந்த பிரச்சனை டெண்டரில் போட்ட காலத்திலேருந்து 1.5 மாதமாக நாங்கள் இந்த நகர சபைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்போ அவர் கடைசி எனக்கு சொன்னவன், நாங்கள் ஒன்றும் செய்யலை, நாங்கள் மேலிடத்துக்கு அறிவிக்கிறோம், எல்லா அறிவிப்பும் தந்து உங்களுக்கு சொல்லி போட்டு தான் செய்வோம்ண்டவன். அறிவிக்கிறோம் எங்களை காலம் தாழ்த்தி போட்டு நாளைக்கு டெண்டர் ஓப்பன் பண்ண போகிறீங்க. அப்போ எங்களுக்கு அப்போ நாங்கள் 1 மாதம் 1.5 மாதமாக இங்கே திரிஞ்சு நாங்கள் கஷ்டப்பட்டக்கு என்ன பிரயோசனம் இருக்குது? 2005ஆம் ஆண்டு காசும் வேண்டி இருக்கணும். 2005ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இந்த நாங்கள் பெரிய சபை காசு கட்டியிருக்கிறோம். பெரிய சபை காசெல்லாம் கட்டியிருக்கோம். மைக்க பார்த்துக்கலை எங்களுக்கு தரலாம்னு இதோட 5 வந்துருப்போம். ஒவ்வொரு முறையும் கொண்டாந்துட்டு எங்கள் ஆவணங்களை கொடுக்கறது. இப்போ வேறு சண்டி தினத்தில் வாரார். இப்போ இருக்கிற செயலாளர் வந்து சண்டி தினத்தில் வாரார். நான் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் என்று கேட்குறார். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? அவர் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே உள்ள நடைமுறை எதுவும் தெரியாது, தான் வந்து 1 வருட காலம் தான் ஆகுது.
ஒரு 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 பொறுப்பான பதவிக்கு வந்து பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருந்தோண்டு இப்படி சொல்ல நீ ஒரு வருட காலத்துக்கு முதல் அவர் வந்திருந்தாலும் இங்கே உள்ள நடைமுறைகள் இங்கே உள்ள இதில் அவர் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அவர்கிட்ட ஆவணங்கள் இருக்கு. நாங்கள் 74ஆம் ஆண்டு எங்கட அப்பாண்டிய பேரில் உள்ள கடை எங்கட பேரில் உள்ள கடை இங்கே எங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே நகர சபையில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. சரி பார்க்கட்டும். சரியான நபர்களுக்கு சரியான தீர்வை வழங்கிட்டு அவையில் மேற்கொண்டு மீதம் கடை இருந்தால் அவையில் டெண்டரில் கொடுக்கலாம். பழைய கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவையில் யாருக்கும் கடை டெண்டரில் கொடுக்கலாம். சொல்றது துவக்கி விடுங்க. ஏன்னா 2005ஆம் ஆண்டு வரையும் நான் காசு கட்டியிருக்கேன். இங்கேருந்து விட்டுட்டு ஓடணும் 2000ஆம் ஆண்டு ஒரு சாமான் ஒன்றும் இல்லை. தலைவாட சாமான்களுக்கு இவங்க போலீஸ்காரர் ரிப்போர்ட் எடுத்து தந்திருக்காங்க. எந்த வித நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கேட்டால் உங்களுக்கு தரலாம்னு தான் சொன்னவே. இப்போ பார்த்தா டெண்டரில் விடினோம். இல்லை நான் என்னங்க எடுக்க திண்டது வழி நான் இருக்கிறேன். கச்சா வித்து கொண்டு வந்துடுறேன். 2000ஆம் ஆண்டு சொன்னவங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு கடை தரலாம். நான் சின்ன இடம் தானே இது தாங்க நான் கட்டுறேன்னு தான் சொன்னேன். இன்னும் ஒன்றுமே கொடுக்கல. 2000ஆம் ஆண்டு எங்களுக்கு வேறே மாவட்டம் கொடுப்பாங்களா? சின்ன வயதுலேருந்து இந்த இடத்துல தான் தொழில் செய்த நாங்கள். எவ்வளோ கஷ்டம். ஒரு பிள்ளையும் முள்ளிவாய்க்கால செத்தது. கேட்டால் தரலாம். இப்போ பார்த்தா அதே இந்த இடத்துல தான் கடை கட்டியிருக்கு. நான் போட்ட தேத்தினி கடை இடத்துல தான் கடையும் கட்டியிருக்கு. இப்போ அவர் கேட்குற கேள்வியை பார்த்தா என்ன எப்போ வந்தீங்க எப்போ என்ன அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வான்னு இருக்குது. இந்த சகலதும் இருக்குது. போலீஸ் ரிப்போர்ட் இருக்குது. 10 சங்க கடிதங்கள் இருக்குது. ஜிஎஸ் கடிதம் ஏஜி எல்லா சகலதும் இருக்குது. இதை கவனம் செலுத்துறாரு இல்லையே. அப்போ நாங்கள் என்ன செய்யறது தம்பி சொல்லுங்க பாப்போம். 90 அதுக்கு முதல் வசிக்கும் கனகர முருகேசு சிஎஸ் 4ஆம் நம்பர் இலக்கம் உள்ள கடையை அவர் 94-91ஆம் ஆண்டில் இருந்து நான் 91ஆம் ஆண்டில் இருந்து நான் அதுக்கு கட்டின ரிசீட் ஆதாரத்தோட வச்சிருக்கிறேன். எனக்கு அந்த கடையால் அந்த நேரம் நாங்கள் இப்போத பெறுமதி தான் கொடுத்தது. ஆனால் அதுக்காக எங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு முன் உரிமை அடிப்படையில் அதை வடிவ ஆராய்ஞ்சு சரியான ரைட் இருந்தால் எங்களுக்கும் தந்துதவுமாறு ஆணையாளரை கேட்டுக்கொள்வோம். உங்களுக்கு கடை தரோம். இவற்றை கடைக்கு அடுத்த கடை இவர் 90ஆம் ஆண்டு பக்கத்தில் கடை வந்து வச்சிருந்தவர் நவரத்னம். அவருக்கு அடுத்த கடை இந்த கடை. அதுக்கு அடுத்த கடை புலிராஜா என்றவர் நடத்தினவர். அடுத்த கடை சோதி என்றவர் நடத்தினவர். அந்த CS4 லைனில் நான் ரிசீத் என்னட்ட கிடக்கு 91ஆம் ஆண்டு இவன் கடிதம் போட்டிருக்கணும். எனக்கு இந்த வந்து இந்த வரியை கட்டி பொறுப்பெடுக்குமாறு இந்த அதுக்குரிய வரியை கட்டுங்கன்னு இந்த அவ கடிதம் போட்ட சுண்டே நட்ட கிடக்கு கவுன்சிலால வந்து 90 இது 94ஆம் 94 வந்திருக்கு. மற்றது 91ஆம் ஆண்டு இருந்து நான் நடத்தி கொண்டு வந்தேன். அந்த நேரம் சரியான போர்க்கால சூழ்நிலையில் பெரிய போர் மத்தியில் நாங்கள் எனக்கு முன்னால் ஒரு 24 பேர் சாகிற கடையில் அந்த கடையில் இருந்து நாங்கள் ஒரு அரசம்பரம் நின்றது. அதுக்குள்ளே இருந்த தப்பினாயில் ஒரு 3 பேரில் நான் ஒரு ஆளை இருக்கிறோம். மிச்சம் எல்லாரும் அதுக்குள்ளே சரியான போர்க்கால சூழ்நிலை வேறு அந்த கடை நடத்தினாங்க. அப்போ ஆராய்ஞ்சு சரியான ரைட் இருந்தால் இப்படிதான் எங்களுக்கு அந்த முன்னுரிமை அடிப்படையில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதை ஆணையாளரை கேட்டுக்கொள்வோம். வணக்கம், நான் சாவச்சேரி கைத்தொழில் வணிகமன்றத்தின் செயலாளர். சாவச்சேரி நகர சபை வந்து சந்தைக்கு உட்பட்ட பகுதியிலே 2 கட்டட தொகுதிகளை கட்டியிருக்கின்றார்கள். அந்த கட்டட தொகுதிகள் வந்து ஐரோப்பிய நிறுவனத்தின் நிதி உதவியோட மீண்டும் நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதியாக காணப்படுகின்றது. அது நகரசபை பணத்தில் கட்டப்பட்ட கட்டப்பகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த ஏற்கனவே எமது சந்தையின் உட்புறத்திலே 22 கடைகள் 2004ஆம் ஆண்டு தற்காலிக கடைகளாக வழங்கப்பட்டிருந்தன. அந்த கடைகளுக்கு இதுவரை எந்த ஒரு நிவாரணமும் வழங்கப்படவும் இல்லை. அவர்கள் ஒரு தகர கொட்டையிலே மிகுந்த சிரமத்தின் மத்தியிலே தொழிலில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே ஆரம்பத்திலே இந்த கடைகளை புதிதாக கட்டி புனரமைக்கின்ற பொழுது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடைகளை வழங்குவதாகவே உறுதியளித்திருந்தார்கள் அப்போதைய காலப்பகுதியில் இருந்த செயலாளர் குணமணி தேவி அவர்கள். ஆனால் இப்பொழுதைய இருக்கிற செயலாளர் அதுகள் எதையும் கருத்தில் எடுக்காமலும் 2 கடை தொகுதிகளையும் பகிரங்க ஏலத்தில் விடுவதாக அறிவித்து ஏல கோரிக்கையை பெற்றிருக்கிறார். இது வந்து சாவச்சேரி மக்கள், அதாவது வந்து நகர பிரதேசத்தில் வதிக்கின்றவரும் தொழில் செய்கிறவர்களுக்கும் உரிய முன்னுரிமைகள் வழங்கப்படாமல்
ஏனைய பகுதிகள் இருப்பவர்களை கொண்டு இந்த கடைகளை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாவச்சேரியிலே 40 வருடங்களுக்கு மேலாக சாவச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் ஒன்று இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வணிக மன்றத்திலே வணிகர்கள் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எங்களை அணுகுவதும் இல்லை. அவர்கள் எந்த ஒரு விடயம் இருந்தாலும் அதிகார தோரணையில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் நகரசபை செயலாளர். ஆகையால் இந்த உடனடியாக செய்ய வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கேள்விப்பத்திர அனுமதிகளை உடனடியாக நிறுத்தி இதுக்கு சகல விதமான வியாபாரிகள் வர்த்தகர்கள் அனைவருடையும் கலந்து ஆலோசித்து இந்த கடைகளை வழங்க வேண்டும் என்றுதான் இதுக்குரிய சரியான தீர்வாக இருக்கும். 22 கடைகளை தொடர்ந்து கொடுத்து விட்டும் அதை விட இன்னும் ஒரு 60-70 கடைக்கு மேல் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அவர்களது உரிமையாளர்கள் எல்லாம் இன்று மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இவர்கள் வியாபார நோக்கிலே இந்த கடைகளை வழங்குவது அவ்வளவு சாத்தியமானதில்லை. சந்தைக்கு முக்கியமானவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் கடைகளை பெறுவதற்குரிய நிலப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் இங்கே வதிப்பவர்களுக்கு கடைகள் கொடுக்கிறோம் என்று. ஆனால் வெளிநாட்டில் இருப்பவரின் அப்பா அம்மா அவர்களுக்கு 75-85 வயது உரியவர்கள் இங்கே கடைகளுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்போ நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், பெற்றோருடைய கடையை பெயர் மாற்றலாம் மகன் பிள்ளைகளுக்கு. அந்த வகையிலே அவர்கள் விண்ணப்பித்து அவர்கள் தொழில் செய்ய போவதும் இல்லை. அப்போ அந்த விஷயங்களில் இவர்கள் கூர்மையாக ஆராய வேண்டும். அதை விடுத்து பழைய மீன் மார்க்கெட் அடியிலே கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அது 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 கடைகளுக்குரிய இடமாக பிரிக்கப்பட்டும் 2 கடைகளாக்கப்பட்டு 1,20,00,000 அடிப்படை விலையும் கோரப்பட்டிருக்கின்றது. இதை 8 வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அது சம்பந்தமாக செயலாளரிடம் கேட்டபொழுது அவர் சொல்லுகிறார், அது சபை இருந்த காலப்பகுதியிலே கட்டப்பட்ட கடைகள் என்று. சபை இருந்த காலப்பகுதியிலே டிசைன் பண்ணப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்கின்றார். சபை சொல்லி போட்டு அது அவையோட கதை கொண்டு இதே நகரசபையில் 32 கடைகள் பெயர் மாற்றத்துக்காக விண்ணப்பித்து பெயர்கள் நகரசபை சபை இருந்த காலத்தில் பெயர் மாற்றப்பட்டது. அந்த கால கடைகளுக்குரிய பற்றுச்சீட்டுகள் 4 மாதம் அவர்களுடைய பெயரிலேயே பற்றுச்சீட்டுகளும் வழங்கிவிட்டு 5வது மாதம் கூறியிருக்கிறார்கள் இந்த கடைகளின் பெயர் இதுகள் செல்லாது, நாங்கள் உங்களோட பேரில் ரிசீட் தரமாட்டோம்னு சொல்லி நகரசபை கடைன்னு சொல்லி பேரை போட்டு எங்களுக்கு இப்போ ரிசீட்டை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களோட கடை காசு ஒரு 1 கோடிக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட காசு 30 கடைகளுக்குரிய காசு 15 லட்சம் ரூபா படி அங்கே இருக்கிறது. 19 லட்சம் ரூபா படி இருக்கிறது. அந்த காசுகளுக்கு எந்த தீர்வும் வழங்காமல் இவர்கள் தாண்டோனித்தனமாகத்தான் செயல்படுகின்றார். செயலாளர் சொல்கிறார் தனக்கு இதை பற்றி தெரியாதான் 2 வருஷம் வந்தவர் ஆனால் வருவதற்கு தகுதியானவர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு இடத்தை பொருட்படுத்தவர் அதை படி ஸ்டடி பண்ணணும். அந்த நகரத்தை பற்றி அவர் விளங்கிக் கொள்ளணும். அந்த விளக்கங்கள் இல்லாமல் ஒருவர் செயலாளராக இருப்பதே எனக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலான செயல்பாடாக தான் இருக்கும். அதால் தான் நாங்கள் இவ்வளவு நிர்பந்தத்துக்குள்ள இதில் போராட வேண்டி இருக்கின்றது. அனைத்து வர்த்தகர்களின் நலனை கருதித்தான் சாவச்சேரி நகரம் இயங்க வேண்டுமே ஒழிய நாங்கள் தான் இந்த நகரத்தின் முதுகெலும்புகளும். இவர்கள் அதை விடுத்து வருமானம் பெறும் நோக்கிலே கடைகளை வியாபாரம் செய்துவிட்டு பிறகு ஒரு நேரம் சொல்வார்கள் கடை வேறு ஒருத்தர் நடத்துகிறார், அப்படி நடத்தலாது, கடை எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மீண்டும் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார்கள். ஆகையால் இந்த கடைகளை பழைய வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இருக்கிற வர்த்தகர்கள் தற்காலிக குறைகளில் இருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் சால சிறந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்லையேல் இது சம்பந்தமாக இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லையேல் நமது போராட்டம் மீண்டும் ஒரு வடிவத்திலே தொடரும் என்பதையும் இந்த வழியிலே உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றது பிரதேச வரையறைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். தென்மராட்சி பகுதிக்கு இருக்கிறவர்களுக்கு கடைகளை வழங்க வேண்டும். அதாவது பதிவுன்னு சொல்லி போட்டு எல்லாரும் ஜிஎஸ்டி போய் 1 வருஷத்துல காட்ட வேண்டியது நாங்கள் இஞ்சான் வசிக்கிறோம் காட்ட வேண்டி கொண்டு வரவர்களுக்கு கடை வழங்குறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதுகளும் மீள ஆராய்ஞ்சு பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். அதை விடுத்து வெளி மாவட்டங்கள் மட்டக்களப்பு ஆரியம்பதி அங்கே இருந்தவர்கள் எல்லாம் தங்களுக்கு விண்ணப்பம் அளித்திருக்கான்னு சொல்லுகிறார்கள். அவர்கள் அங்கே இருந்து 2 கோடி ரூபாய்க்கு ஒரு கடையை பெறுமதி இல்லாமல் கேட்பார்கள். அவர்களுக்கு இவர்கள் கடைகளை வழங்கினால் நிலப்பாடு எந்த இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும். ஆகவே நாங்கள் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த மீள் டெண்டரை உடனடியாக நிறுத்தம் செய்து அனைத்து மக்களின் உடைய கலந்துரைத்து ஆலோசனைகளை பெற்று கடைகளை வழங்குவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இவர்களின் தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளுக்கு நாங்கள் என்று உடவளிக்க மாட்டோம். சாவச்சேரி மக்கள் அப்படியானவர்களும் இல்லை. எமது போராட்டம் ஒரு வடிவில் ஆரம்பிக்கப்படும் என்பதை இந்த உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.